ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நள்ளிரவு நேரத்தில் குஜராத் மாநிலத்திலிருந்து அவரோட ஆம்புலன்ஸில் ஒரு சடலத்தை ஏற்றிட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த மழைக்கால இரவு நேரத்துல அந்த சடலத்தை ஊருக்குள்ள கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு ஆன்மா தடுத்து இருந்திருக்கு. அந்த ஆன்மா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, அந்த ஆன்மாவோட கோர பிடியிலிருந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் உயிரோட தப்பிச்சாரா இல்லையான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2007 வருடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை குமரேசன்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த குமரேசனோட நண்பரான மணிவேலுன்ற ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தான் நடந்திருக்கு. சரியா இந்த சம்பவம் நடக்கும்போது மணிவேலுவுக்கு ஒரு 27 வயது இருக்குமா. அவருக்கு திருமணமாகி 2 வயசுல ஒரு ஆண் குழந்தையும் இருந்திருக்கு. இவரோட ஹெல்பர் லோகேஸ்வரனுக்கு 20 வயது இருக்குமா, திருமணம் ஆகாதவரா இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆம்புலன்ஸ் நிறுவனத்துல 3 வருடங்களுக்கு மேலாக வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த வேலையில இவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க பல நோயாளிகளை அவங்க ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போய் பாதுகாப்பா சேர்த்திருந்திருக்காங்க. உயிர் இழந்த பலரோட உடல்களை நல்லடக்கம் செய்யறதுக்காக பல ஊர்களுக்கு சுடுகாடு மற்றும் மின்மயானத்துக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருந்திருக்காங்க. இதுதான் இவங்களோட முக்கியமான வேலையா இருந்திருக்கு. இப்படித்தான் இவங்களோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில அமானுஷ்ய அலை அடிக்க போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த சம்பவம் நடந்து சரியா 19 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. அது ஒரு நவம்பர் மாதம். வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் ஸ்டாண்டுல எல்லா ஆம்புலன்ஸ்களும் வரிசையா நின்று இருந்திருக்கு. அதுல ஒரு ஆம்புலன்ஸ்குள்ளதான் மணிவேலு லோகேஷும் அவங்களோட சோனி எரிக்சன் மொபைல்ல கேம் விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஆண்ட்ராய்டு மொபைல்கள் அறிமுகமாகாத நேரம். இவங்க 2 பேரும் மணிவேலோட அந்த புது மொபைல்ல கேம் விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் மணிவேலோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் இவங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஃபோன் கால் தான் இவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ஃபோன் காலில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சீக்கிரமா குஜராத்துக்கு கிளம்புங்க, அங்கிருந்து ஒரு டெட் பாடியை பிக் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்ட மணிவேலுக்கு ஒண்ணுமே புரியல. சார், எதுக்காக சார் அவ்வளோ லாங்ல போய் பாடியை எடுத்துட்டு வரணும்னு கேட்டிருந்திருக்காரு. அங்க எதுவும் ஆம்புலன்ஸே இல்லையான்னு கேட்டிருந்திருக்காரு. அப்படியே போய் நம்ம எடுத்துட்டு வரதா இருந்தாலும் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு 2 நாளைக்கு மேல ஆகுமே சார்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க நிறுவனத்துல என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஹிந்திக்காரங்க பாடியை கொண்டு வர்றதுக்கு அதிகப்படியான வாடகை கேட்கறாங்களாம். அதனாலதான் நம்ம நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நிறுவனத்துல என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஹெல்ப்பா லோகேஷையும் கூப்பிட்டுக்கிட்டு நீ உடனே குஜராத்துக்கு கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அந்த பார்ட்டியோட கான்டாக்ட் நம்பரும் அந்த ஹாஸ்பிட்டலோட லொகேஷனையும் அனுப்பிச்சிருந்திருக்காங்க. அந்த போன் காலை கட் பண்ணதும் இவங்க 2 பேரும் கிருஷ்ணகிரியில இருந்து கிளம்பி இருக்காங்க. இவங்க 2 பேரும் கிளம்பும் போது காலை 10 மணி இருக்கும்.
இவங்க 2 பேருக்குமே டிரைவிங் தெரியுன்றதுனால ஆளுக்கு கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி ஓட்டி இருந்திருக்காங்க. இடையில டயர்டா இருக்கும்போது ஹைவேஸ்ல இருக்க டீ கடைகள்ல வண்டியை நிறுத்தி டீ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு எடுத்திருந்திருக்காங்க. வண்டி இப்போ கிருஷ்ணகிரியில இருந்து சூரத் போற ஹைவேஸ்ல போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க பல 100 கிலோமீட்டர் தாண்டி கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களை கடந்து குஜராத் மாநிலத்துக்குள்ள மதியம் 2 மணி அளவுல நெருங்கி இருக்காங்க. இவங்க குஜராத்துக்குள்ள நுழைஞ்சதும் பார்ட்டியோட நம்பருக்கு கால் பண்ணி இருக்காங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் சொன்னதும் நேரா இப்போ ஆம்புலன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இறந்து போன இளைஞரோட அப்பாவும் கூட 2 உறவுக்காரங்களும் இருந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள தமிழ்நாட்டு ஆம்புலன்ஸ் நுழையிறத பார்த்து அவங்க வேகமா ஓடி போய் மணிவேலையும் லோகேஷையும் அங்க இருக்கிற மார்ச் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க அந்த மார்ச் வரைக்குள்ள நுழையும் போது அங்க ஏகப்பட்ட கூட்டம். அன்னைக்குன்னு பார்த்து கேசஸ் அதிகமா வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்காக நிறைய பாடிகளை வெயிட்டிங்ல வச்சிருந்திருக்காங்க. அந்த இறந்து போன இளைஞரோட அப்பா டிரைவர் மணிவேல் கிட்ட நேத்து சாயங்காலம் கொண்டு வந்து போட்டதுங்க, இப்பதான் போஸ்ட்மார்ட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. கேஸ் நிறைய இருந்ததுனால ஒவ்வொன்னா பார்த்துட்டு நம்மளோடதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் மணிவேல் அவர்கிட்ட இறந்து போனது யாருன்னு கேட்டிருந்திருக்காரு. இறந்து போனது என்னோட மகன். எங்க கிராமத்துல இருக்க நிறைய இளைஞர்கள் குஜராத்ல இருக்கிற வட்டி கடைகள்ல தான் வேலை பார்க்கறாங்க. எங்க பையனும் 12வது வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு எந்த வேலையும் கிடைக்காததுனால இந்த குஜராத்ல வட்டி கடையில தான் வேலை பார்க்கறான். அவன் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்து 3 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை ஏதாவது பண்டிகைன்னு வந்துச்சுன்னா ஊருக்கு வருவான். 4 நாளைக்கு முன்னாடி எங்க மகன் வேலை செய்யக்கூடிய வட்டி கடையோட ஓனர் எங்களுக்கு கால் பண்ணி உங்க மகன் எதுவும் ஊருக்கு வந்தானான்னு கேட்டாரு. அவர் அந்த மாதிரி கேட்டதும் எங்களுக்கு பெரிய சாக்கு. இல்லையேங்க, எங்க மகன் ஊருக்கு வரலையே. அப்படி எதுவும் வர்ற மாதிரி இருந்தா அவன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம வரமாட்டானேன்னு சொன்னோம். அதுக்கு அவரு உங்க மகன் எங்க போனான்னு தெரியலங்க, நேத்து காலையில அவனுக்கு லீவு நாள், சினிமாவுக்கு போயிட்டு வரேன்ட்டு வெளியே போனவன் இப்ப வரைக்கும் இன்னும் வட்டி கடைக்கு வரலன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னதும் வீட்டுல இருக்க எங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம மகன் எங்க போனான்ற குழப்பத்தோடய இருந்தோம். ஆனா அன்னைக்கு சாயங்காலமே அந்த வட்டி கடை ஓனர் எங்களுக்கு கால் பண்ணாரு. சூரத்துல இருக்கிற தும்மாஸ் பீச்ல ஒரு அடையாளம் தெரியாத ஆண் பிணம் கரை ஒதுங்கி இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க எல்லாரும் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அது உங்க மகனே தான். போலீஸ் பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க, வந்து பாடியை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும் எங்களுக்கு இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னோட மனைவி உடல்நிலை சரியில்லாதவ, அவளால் இவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியாதேன்னு தான் நானும் என்னோட உறவுக்காரங்களும் இங்க வந்தோம்னு சொல்லியிருக்காரு. நாங்க இங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கிட்ட பாடியை இங்க இருந்து கிருஷ்ணகிரிக்கு கொண்டு போகணும்னு சொன்னதுக்கு அவ்வளவு தூரம் எங்களால வர முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல வர்றதா இருந்தா வாடகை எக்கச்சக்கமா கேக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நாங்க உங்களோட நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையான காரணம் அதுவே கிடையாது. அப்படி உண்மையிலே அந்த லோக்கல்ல இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எதுக்காக வரலன்னு சொன்னாங்கன்னா, சூரத்துல இருக்கிற அந்த தும்மாஸ் பீச் தான் உலகத்திலே அதிகப்படியான ஆன்மாக்கள் அலையக்கூடிய கடற்கரை. அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் பகல் பூரா அந்த பீச்ல நல்லா ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா மாலை 5 மணிக்கு மேல அங்க யாருக்குமே அனுமதி கிடையாது. போலீஸ்காரங்களே எல்லாரையும் வந்து கிளம்ப சொல்லிடுவாங்க. என்ன காரணம்னா, அந்த இடத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி பல்லாயிரம் சடலங்களை அந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்க. இன்னமும் அந்த ஆன்மாக்கள் இரவு நேரங்கள்ல அந்த பகுதியில உலாவுவதாக நம்பப்படுது. அதை உறுதிப்படுத்தும் விதத்துல இரவு நேரத்துல அந்த கடற்கரையில பல பெண்களோட அழுகுரல் கேட்பதாகவும், நள்ளிரவு நேரத்துல ஆண்கள் பலர் கூட்டமா சேர்ந்து சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்பதாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அமானுஷ்யம் நிறைந்த அந்த கடற்கரை பகுதியில தான் இந்த இறந்து போன பையனோட உடல் கிடைச்சிருந்திருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உள்ளூர் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் பிணத்தை கொண்டு போக முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. என்ன காரணம்னா, அந்த இறந்து போன இளைஞரோட உடல்ல அந்த கடற்கரை பகுதியில் இருக்கிற பல ஆன்மாக்கள் ஏறி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி தெரியாத ஆம்புலன்ஸ் டிரைவர் மணிவேலும் லோகேஷும் குஜராத் வரைக்கும் அந்த பிணத்தை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. சரியா சாயங்காலம் 4 மணி அளவுல அந்த மார்ச்சுவரியில வேலை செய்யக்கூடிய வயசான நபர்கள் அந்த பிணத்தை வெள்ளை கலர் துணியில சுத்தி வெளியே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல நெருங்கும் போதே சாராய வாடை குப்புன்னு அடிச்சிருந்திருக்கு. பொதுவாகவே மார்ச்சுவரியில வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் டாக்டருக்கு உதவியா இவங்க தான் பிணத்தை அறுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல வாடையும் அருவருப்பும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்றது வழக்கம். அவங்க 2 பேரும் மணிவேலையும் லோகேஷையும் கூப்பிட்டு வாங்க ஒரு கை பிடிங்க, பாடியை வண்டியில ஏத்தி விடுறோம்னு சொல்லியிருக்காங்க.
மணிவேல் ஆம்புலன்ஸ் பின் கதவை திறந்து விட்டுட்டு இவங்களோட சேர்ந்து அந்த டெட் பாடியை தூக்கி இருக்காரு. மணிவேல் எத்தனையோ தடவை பிணங்களை தூக்கி இருக்காரு. ஆனா இன்னைக்கு வழக்கத்தை விட பிணம் அதிகப்படியான வெயிட்டா இருந்திருக்கு. ஆனா இவங்க 4 பேரும் ரொம்பவே சிரமப்பட்டு ஒரு வழியா பாடியை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு உள்ள தள்ளி இருக்காங்க. இவங்க அந்த பாடியை உள்ள ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளினதும் மணிவேல் அந்த பிணம் நகராம இருக்கிறதுக்காக லாக் சிஸ்டத்துல லாக் பண்ணி இருந்திருக்காரு. மணிவேல் அந்த பிணத்தை உள்ள வச்சுட்டு அந்த டோரை லாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மார்ச்சுரியில வேலை செய்யக்கூடிய நபர் ஹிந்தியில வந்து மணிவேல் கிட்ட ஏதோ சொல்லி இருந்திருக்காரு. அவர் மணிவேல் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க பிணத்தை கொண்டு போற வழியில வண்டியில என்ன சத்தம் கேட்டாலும் வண்டியை நிறுத்தாதீங்க, முக்கியமா எக்காரணத்தை கொண்டும் வண்டிக்குள்ள திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்லி இருந்திருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னதும் மணிவேல் அவரை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு, பெருசு, நாங்க பல வருஷமா இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு பணத்தெல்லாம் பார்த்தா எந்த பயமும் இல்லைன்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அதுக்கு அந்த பெரியவர் முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு, நான் சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு அவர் மார்ச்சுவரிக்குள்ள போயிடுறாரு. இறந்து போன அந்த இளைஞரோட அப்பா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்திருக்காரு. மணிவேல் அவர்கிட்ட, நீங்க யாராவது எங்க கூட வர்றீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த இறந்து போன இளைஞரோட அப்பா, தம்பி நாங்க ட்ரெயின்ல வர்றோம், நீங்க முன்னாடி போய் பாடியை வீட்டுல சேர்த்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவர் மணிவேல் கிட்ட ஒரு தொகையை அட்வான்ஸா கொடுத்துட்டு அவரோட உறவினர்களோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிருக்காரு. அப்போ நேரம் சாயங்காலம் 5 மணி. வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்து பெரிய மழைக்கு தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. லேசா தூறலும் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. மணிவேல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி இருக்காரு. லோகேஷ் பக்கத்து சீட்ல உட்காந்து மொபைல நோண்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆம்புலன்ஸ் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து சிட்டியோட இறைச்சலெல்லாம் கடந்து ஹைவேஸ்ல போய்கிட்டு இருந்துச்சு. இரவு 10 மணி அளவுல ரோட்டோர கடையில ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க பயணத்தை தொடர்ந்துருக்காங்க. இரவு 12 மணி இருக்கும். இவங்க குஜராத்ல இருந்து பல 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல ரோடு சுத்தமா வெறிச்சோடி போய் இருந்திருக்கு. ஆனா இவங்க கிளம்புனதுல இருந்து மலைச்சாரல் மட்டும் நிக்காம தூரிக்கிட்டே இருந்திருக்கு. மணிவேல் அவரோட வண்டியில இருந்த வைப்பரை ஆன் பண்ணிட்டு அவரோட மியூசிக் சிஸ்டத்துல பழைய பாடல்களை கேட்டுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல லோகேஷ் உக்காந்தபடியே தூங்கிக்கிட்டு வந்திருக்காரு. அந்த நேரத்துல வண்டியோட பின்பக்கம், அதாவது அந்த டெட் பாடி இருக்கிற பகுதியில டமார்னு ஒரு கனமான பொருள் விழுந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. மணிவேல் அந்த சத்தத்தை கேட்டதும் அவரோட வண்டியோட வேகத்தை குறைச்சிட்டு அவருக்கு பின்னாடி இருந்த அந்த கண்ணாடி வழியா பார்த்துருக்காரு. ஆனா அந்த இரவு நேரத்துல அவருக்கு எதுவுமே சரியா தெரியல. உடனே பின்பக்கம் இருக்கக்கூடிய லைட்டை போட்டு விட்டுட்டு லோகேஷை எழுப்பி இருக்காரு. லோகேஷ் கண்ணு முழிச்சு என்னான்னு கேட்டதும், பின்பக்கமா ஏதோ ஒரு பொருள் விழுந்த மாதிரி தெரிஞ்சிச்சுரா, என்னான்னு பாருன்னு சொல்லியிருக்காரு. லோகேஷும் பின்பக்கம் இருக்க கண்ணாடி வழியா உத்து பார்த்துருக்காரு. அண்ணே, நீங்க ஸ்ட்ரெச்சரை ஒரு ஓரமா தானே வச்சு லாக் பண்ணியிருந்தீங்க, ஆனா அது நகர்ந்த மாதிரி தெரியுதுனேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மணிவேலு, ஆமடா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்த ரோடு ரொம்பவே மோசமா கரடு முரடா இருந்துச்சு, அதனால ஸ்ட்ரெச்சர் நகர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தூக்கம் கலைஞ்ச லோகேஷ் ரோட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டே மணிவேல் கிட்ட பேசிக்கிட்டே வந்திருக்காரு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது மறுபடி வண்டிக்கு பின்பக்கம் மடார்னு அதே சத்தம் கேட்டிருந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க 2 பேருமே விசுக்குன்னு பயந்து இருந்திருக்காங்க. லோகேஷ் இப்ப படக்குன்னு அந்த கண்ணாடி வழியா எட்டி பார்த்துட்டு, அண்ணா, ஸ்ட்ரெச்சர்ல இருந்து பாடி கீழே விழுந்து கிடக்குனான்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட மணிவேலுக்கு பயங்கர அதிர்ச்சி. எப்படா, நல்லா தானே லாக் பண்ணி வச்சிருந்தோம், எப்படி ஸ்ட்ரெச்சர்ல இருந்து பாடி கீழே விழுந்திருக்கும்னு யோசிச்சிருக்காரு. பாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர்ல இருந்து கீழே விழுந்தது மணிவேலுக்கே ஒருவித பய உணர்வை ஏற்படுத்தி இருந்திருக்கு. நம்ம வந்துகிட்டு இருக்க ரோடு ரொம்பவே ஸ்மூத்தா தானே இருக்கு, எந்த ஒரு ஸ்பீடு பிரேக்லையும் ஏத்தல, அப்படி இருக்கும்போது எப்படி பாடி ஸ்ட்ரெச்சர்ல இருந்து கீழே விழுந்திருக்கும்னு யோசிக்கிறாரு. அப்பதான் மணிவேலுவுக்கு அந்த மார்ச்சுவரியில இருந்த பெரியவர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. எக்காரணத்தை கொண்டு வண்டிக்குள்ள சத்தம் கேட்டா வண்டியை நிறுத்தாதீங்க, முக்கியமா பின்னாடி திரும்பி பார்க்காதீங்கன்னு அவர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அந்த நேரத்துல அந்த வண்டியோட கதவை யாரோ பட்டு பட்டுன்னு தட்டுற மாதிரி தொடர்ந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட இவங்க 2 பேத்துக்குமே ஒரு இனம் புரியாத பதட்டம் ஏற்பட்டு இருந்திருக்கு. லோகேஷ் இப்போ அந்த கண்ணாடி ஜன்னல் வழியா பின்னாடி பார்த்துருக்காரு. அண்ணே, பாடியோட காலு கதவுல தட்டிக்கிட்டே வருதுனேன்னு சொல்லியிருக்காரு. சரிடா, ஏதாவது சிட்டி வந்துச்சுன்னா வண்டி அங்க நிறுத்திட்டு பாடியை தூக்கி மறுபடியும் ஸ்ட்ரெச்சர்லேயே வச்சு லாக் பண்ணிடலாம், இந்த காட்டு பகுதிக்குள்ள வண்டியை நிறுத்த வேணாம்னு சொல்லியிருக்காரு. வெளியில மழை தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டு இருந்ததுனால வண்டிக்குள்ள இருந்த ஏசியை இவங்க போடவே இல்லை. ஆனா இவங்களோட வண்டியோட கேபினுக்குள்ள குளிர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே போயிருந்திருக்கு.
பக்கத்துல உட்காந்துருந்த லோகேஷ், ஆனா ஏசி எதுவும் ஆன் பண்ணீங்களா, குளிர் என்னால தாங்க முடியலன்னு சொல்லி கையை தேய்ச்சிருக்காரு. அதுக்கு மணிவேல், ஏசி ஆஃப்ல தாண்டா இருக்கு, எப்படி இவ்வளோ குளிர் வருதுன்னு ஆச்சரியமா பார்த்துருக்காரு. வெளியில மழை அதிகமா பேஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. மணிவேல் அவரோட வண்டியை வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல வண்டிக்கு பின்னாடி இருந்து வண்டியை நிறுத்துன்னு சொல்லி ஒரு ஆண் குரல் கேட்டிருந்திருக்கு. அந்த குரலை கேட்ட மணிவேல் வேகமா லோகேஷை திரும்பி பார்த்திருக்காரு. லோகேஷும் குழப்பத்தோட மணிவேலை பார்த்திருக்காரு. உடனே லோகேஷ் கிட்ட, ஏண்டா நீ ஏதும் இப்ப வண்டியை நிறுத்துன்னு சொன்னையான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு லோகேஷ், எனக்கும் அந்த சத்தம் கேட்டதுனாலதான் அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு உங்களை குழப்பத்தோட பார்த்தேனேன்னு சொல்லியிருக்காரு. மணிவேலுக்கு ஒண்ணுமே புரியல. வண்டியை எடுத்ததுல இருந்தே ஒரே விசித்திரமான விஷயமா நடக்குதேன்னு குழப்பத்துல ஆழ்ந்திருக்காரு. வழியில ஏதாவது கடைகள் வந்துச்சுன்னா அங்க போய் வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி என்ன பிரச்சனைன்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பின்பக்கம் கேட்கக்கூடிய அந்த சத்தம் டப்பு டப்புன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. மணிவேல் அவரோட வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டே போறாரு. அந்த நேரத்துல மணிவேல் அவரோட வண்டியோட ரியர் வியூ மிரர்ல பார்த்திருக்காரு. வண்டிக்குள்ள கருப்பு கலர்ல ஒரு பெண் உருவம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலையிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. படக்குன்னு அதை பார்த்து பயந்து போன மணிவேலு லோகேஷ் கிட்ட, வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாடுறான்னு சொல்லியிருக்காரு. லோகேஷ் இப்ப வண்டிக்குள்ள பார்த்திருக்காரு. அவரோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அண்ணே, டோருக்கு பக்கத்துல டெட் பாடி மட்டும்தானே கிடக்கு, வேற எதுவும் வண்டிக்குள்ள இல்லனேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா மணிவேலுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது, வண்டிக்குள்ள பல ஆன்மாக்கள் சுத்து போட்டுருச்சுன்னு. என்னதான் மணிவேலுக்கு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் லோகேஷ் முன்னாடி அது தெரியாத மாதிரியே தைரியமா வண்டியை ஓட்டி இருந்திருக்காரு. அந்த நேரத்துல கொற்ற மலையில ரோட்டுக்கு சைட்ல யாரோ ஒரு நபர் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, யாரோ ஒரு வழிபோக்கர் அந்த இடத்துல நிக்கிறாரோன்னு நினைச்சாங்க. இவங்க வண்டி அந்த நபருக்கு பக்கத்துல வரும்போது ஒரு பெரிய மின்னல் ஒளி வெட்டி இருக்கு. அந்த மின்னல் ஒளியில அந்த நபரோட முகத்தை பார்த்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அள்ளு விட்டுருச்சு. அந்த நபருக்கு முகமே இல்லாம கருப்பா நிழல் மாதிரி இருந்திருக்கு. அங்க நின்றிருந்தது மனுஷனே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வண்டி அந்த நபரை கடந்ததும் அந்த நபர் வண்டிக்கு பின்னாடியே விரட்டிக்கிட்டே வந்திருக்காரு. லோகேஷ் அவரோட சைடு மிரர்ல அந்த காட்சியை பார்த்துட்டு, அண்ணா அந்த உருவம் பின்னாடியே விரட்டிக்கிட்டே வருதுன்னா வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. மணிவேல் அவரோட வண்டியை எவ்வளவு வேகமா ஓட்ட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓட்டி இருந்திருக்காரு. கொஞ்ச தூரம் இவங்க முன்னாடி போனதுக்கு பிறகு பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. திடீர்னு வண்டிக்கு பின்னாடி இருந்து ஒரு பெண்ணோட குரல், வண்டியை நிறுத்துன்னு சொல்லி ஆக்ரோஷமா கத்துற மாதிரி கேட்டிருந்திருக்கு. அந்த குரலை கேட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயத்துல கை காலெல்லாம் உதறல் எடுத்திருந்திருக்கு. என்னடா இது புது கதையா, திடீர்னு பெண்ணோட குரல் கேக்குதுன்னு பயந்துருக்காங்க. உடனே மணிவேல் லோகேஷ் கிட்ட, எக்காரணத்தை கொண்டு நீ பின்னாடி திரும்பி பார்க்காதரா, மனசுக்குள்ள சாமியை மட்டும் கும்பிடுறான்னு சொல்லியிருக்காரு. இவங்க இந்த பயத்தோட ஓட்டிக்கிட்டு போகும்போது அப்பதான் ரோட்ல ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. இந்தியன் ஆயில், அதாவது பெட்ரோல் பங்க் இன்னும் 5 கிலோமீட்டர்லன்னு போட்டிருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு பிறகுதான் இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கு. மணிவேல் லோகேஷ் கிட்ட, அந்த பெட்ரோல் பங்க்ல போய் வண்டியை நிறுத்திட்டு பாடியை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கட்டிடலாண்டா, அதுக்கு பிறகு நமக்கு எந்த தொல்லையும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பெட்ரோல் பங்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் தாண்டியாச்சுன்னா அந்த பெட்ரோல் பங்கை நெருங்கிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே வண்டியில வேகம் குறைஞ்சு ஒரு மாதிரி அணத்திக்கிட்டே போயிருந்திருக்கு. ஃபியூல் தீரப்போதுனா எப்படி சிம்டம்ஸ் காமிக்குமோ அதே மாதிரி வண்டி இப்ப ரொம்பவே ஸ்லோவா போயிருந்திருக்கு. அதை பார்த்த லோகேஷ் மணிவேல் கிட்ட, அண்ணா என்னன்னா டீசல் எதுவும் தீரப்போதா, எதுக்காக வண்டி இவ்வளவு ஸ்லோவா போகுதுன்னு கேட்டிருக்காரு. தெரியலையடா, இண்டிகேட்டர்ல டீசல் ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் காட்டுது, ஆனா வண்டி எதனால இவ்வளவு ஸ்லோவா போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இவங்க ஸ்லோவா போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 200 மீட்டர் கடந்தாச்சுன்னா அந்த பெட்ரோல் பங்கை போய் அடைஞ்சிடலாம். ஆனா அந்த இடத்துல வண்டி ஸ்விட்ச் போட்ட மாதிரி அப்படியே நின்றுருக்கு. மணிவேல் மறுபடி செல்ஃப் போட்டு பார்க்கறாரு. ஆனா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இப்போ மணிவேல் என்ன சொல்றாருன்னா, டீசலை வாங்கிட்டு வந்து ஊத்துனா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க கேபினுக்குள்ள இருந்த 5 லிட்டர் கேனை லோகேஷ் கிட்ட கொடுத்து, போடா அந்த பங்க்ல போய் ஒரு 5 லிட்டர் டீசல் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு லோகேஷ், அண்ணா என்னால தனியா இருட்டுக்குள்ள போக முடியாதுன்னா நீங்களும் கூட துணைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி வா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மணிவேலு லோகேஷும் அந்த பெட்ரோல் பங்கை நோக்கி போயிருக்காங்க.
அந்த பங்குக்கு போய் அந்த கேன் நிறைய டீசலை வாங்கிக்கிட்டு ஆம்புலன்ஸை நோக்கி வந்திருக்காங்க. வண்டிக்கு பக்கத்துல வந்து டீசலை ஊத்தலாம்னு வந்தப்பதான் அவங்களுக்கு பேரதிர்ச்சி காத்து இருந்துச்சு. ஆம்புலன்ஸோட பின்பக்க கதவு ரெண்டும் ஓபன் ஆகி இருந்துச்சு. வண்டிக்குள்ள பாத்துருக்காங்க, உள்ள இருந்த டெட் பாடியை காணோம். 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்கு. உடனே லோகேஷ் மணிவேல் கிட்ட, ஐயோ அண்ணா டெட் பாடி எங்கண்ணா போச்சு, யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு பதட்டத்தோட கேட்டிருக்காரு. அதுக்கு மணிவேலு, தெரியலையேடா, வண்டி வர்ற வேகத்துல எதுவும் டோர் ஓபன் ஆகி பாடி கீழே விழுந்திருக்குமான்னு கேட்டிருக்காரு. அப்பதான் லோகேஷ் அந்த ரோட்ல ஒரு விஷயத்த பார்த்திருக்காரு. ஆனா அங்க பாருங்கண்ணா, நடு ரோட்ல பாடி கிடக்குதுன்னு காமிச்சிருக்காரு. சரியா இவங்க நின்றிருந்த இடத்துக்கு பின்னாடி 20 அடி தூரத்துல நடு ரோட்ல பாடி கிடந்திருக்கு. அதை பார்த்த மணிவேல், நல்ல வேலைடா வண்டி எதுவும் வரல, அப்படி வண்டி வந்துருச்சுன்னா அந்த பாடி நேரம் கூலா ஆயிருக்கும்னு சொல்லிட்டு வேகமா அந்த பாடியை நோக்கி ஓடி இருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் அந்த பிணத்தை தூக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களால அந்த பிணத்தை நகர்த்த கூட முடியல. 200 கிலோ உள்ள மூட்டை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பிணம் வெயிட்டா இருந்திருக்கு. ஒரு வழியா இவங்க கஷ்டப்பட்டு அந்த பிணத்தை ரோட்டுக்கு சைட்ல தள்ளி இருக்காங்க. உடனே மணிவேல் லோகேஷ் கிட்ட, பங்குல போய் 2 பேர்த்த ஹெல்ப் கூட்டிட்டு வாடா, நான் பக்கத்துல இருந்து பாடியை பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. லோகேஷ்க்கு இங்க இருந்து அந்த பங்கு வரைக்கும் போறதுக்கு பயமா இருந்தாலும் வேற வழியே இல்லாததுனால நடந்தே அந்த பங்குக்கு போயிருக்காரு. இவர் அங்க போயிட்டு அங்க இருந்த 2 ஹிந்திக்கார பசங்களை ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பிணத்தை தூக்கி இருக்காங்க. ஆனா அப்பயும் அந்த டெட் பாடி பயங்கர வெயிட்டா இருந்திருக்கு. பணத்தோட கணம் என்னன்றது அந்த ஹிந்திக்கார பசங்களுக்கு அப்பதான் முதல் முறையா தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு பாடியை ஏத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அந்த 2 ஹிந்திக்கார பசங்களும் மறுபடி பங்குக்கே போயிடுறாங்க. மணிவேலும் லோகேஷும் அந்த டெட் பாடி முதல்ல எப்படி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு லாக் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி வச்சு லாக் பண்ணிட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல வாங்கிட்டு வந்த டீசலை டேங்க்ல ஊத்திட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காங்க. ஆனாலும் வண்டியில ஏதோ பிரச்சனை போல வண்டி முதல்ல மாதிரி வேகமா போக மாட்டேங்குது. என்னதான் அக்சிலேட்டரை அழுத்தி மிதிச்சாலும் வண்டி ஒரு மாதிரி அணைத்திக்கிட்டே ஸ்லோவா தான் போயிருந்திருக்கு. அப்படி இவங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது இவங்க வண்டியில இருந்த இந்த ரேடியோ திடீர்னு ஆன் ஆகி இருந்திருக்கு. ரேடியோ அந்த மாதிரி டக்குன்னு ஆன் ஆனதுல இவங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. எப்படி ஆஃப் பண்ணியிருந்த ரேடியோ அதுவா ஆன் ஆச்சுன்னு யோசிக்கிறாங்க. அந்த ரேடியோல சிக்னல் கிடைக்கலன்னா எப்படி ஒரு இரைச்சல் சவுண்டோட ஒரு சவுண்டு வருமோ அதே மாதிரி ஒரு கிளிச் சவுண்டு கேட்டிருந்திருக்கு. அந்த இரைச்சலோட இரைச்சலா அந்த ரேடியோல ஒரு கனமான பேஸ் வாய்ஸ்ல வண்டியை நிறுத்துன்னு சத்தம் கேட்டிருக்கு. அந்த குரலை கேட்ட இவங்களுக்கு இருதய துடிப்பே நின்றும் போல இருந்திருக்கு. என்ன காரணம்னா மணிவேலும் லோகேஷும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹாரரான குரலை கேட்டதே இல்லை. அவங்க இந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்கு முன்னாடியே வண்டிக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒரு பெண் தேமி அழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. மணிவேல் அந்த சத்தத்தை கேட்டு அவரோட ரியர்வியூ மிரர்ல பார்த்துருக்காரு. ஒரு பெண்மணியோட ஆன்மா அந்த பிணத்தோட கால் மாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த லோகேஷ் மணிவேல் கிட்ட, அண்ணா வண்டி எங்கேனே நிறுத்திருக்கனா நம்ம ஓடிடலாம்னு சொல்லி இருந்திருக்காரு. டேய் பேசாம அமைதியாடுறா, எக்காரணத்தை கொண்டும் அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருடான்னு சொல்லியிருக்காரு. மணிவேலால வண்டியை வேகமாகவும் ஓட்ட முடியல. வண்டியை நிறுத்திடலாம்னா ஓனருக்கும் பதில் சொல்ல முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாத குழப்பத்தோட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் மணிவேலுக்கு மனசுக்குள்ள ஒரு வித பயம் ஏற்பட்டு இருந்திருக்கு. இந்த வண்டியில இருக்கிற ஆன்மாக்கள் ஏதாவது வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருமா, இல்ல வண்டியை தலைகீழா அப்சைட் பண்ணி விட்டுருமோன்னு பயந்துருக்காரு. இதோட எப்படி நம்ம ஊர் போய் சேர்றதுன்னு குழப்பத்தோட ஓட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ மணிவேலுக்கும் லோகேஷுக்கும் உடம்புல தெம்பே இல்லாத அளவுக்கு ஏதோ ஒன்று போட்டு அமுக்குற மாதிரி இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் வேற வழியே இல்லாம சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அந்த வண்டியில பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் ரோட்டுக்கு சைட்ல ஒரு கோவில் ஒன்று இருக்கிறத மணிவேல் பார்த்துறாரு. அது ஒரு காளி கோவில். ஆம்புலன்ஸை அந்த கோவிலுக்கு முன்னாடி நிறுத்திட்டு லோகேஷ் கிட்ட, டேய் கீழே இறங்கி வாடான்னு சொல்லிட்டு கேபின்ல இருந்து கீழே இறங்கி இருக்காரு. லோகேஷை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காளி கோயிலுக்குள்ள போயிருக்காரு. அந்த கோயிலுக்குள்ள காளியம்மன் கழுத்துல பெரிய எலுமிச்சம்பளம் மாலை போட்டு கையில சூலாயுதத்தை வச்ச மாதிரி இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் அந்த காளியம்மன் சந்நிதியில மனமுருகி வேண்டி இருக்காங்க. மணிவேல் காளியம்மனோட காலடியில இருந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்திருக்காரு. பக்கத்துல இருக்க அருவாளை எடுத்து அந்த எலுமிச்சம்பளத்தை 4ஆ கட் பண்ணி குங்குமத்தை தேய்ச்சிருக்காரு. இப்போ நேரா வெளியே வந்து அந்த ஆம்புலன்ஸோட டோரை திறந்திருக்காங்க. உள்ள இருந்து கெட்ட நாத்தம் நாரி இருந்திருக்கு.
இவங்க 2 பேராலையும் அந்த நாத்தத்தை சுவாசிக்கவே முடியல. மணிவேல் அந்த நாளா கட் பண்ண அந்த எலுமிச்சம்பழத்தை குங்குமச்சாரோட வண்டியில புளிஞ்சிருக்காரு. அந்த எலுமிச்சம்பழத்தை வண்டியில ஒரு 3 சுத்து சுத்திட்டு 4 திசையிலையும் பிச்சு எரிஞ்சிருக்காரு. இப்போ வண்டிக்குள்ள இருந்து வீல்னு ஒரு அலறல் சத்தம் நாராசமா கேட்டு இருந்திருக்கு. உள்ள இருந்து கருப்பு கலர்ல புகை மாதிரி ஒரு உருவம் வெளியே போயிருக்கு. மணிவேல் அந்த ஆம்புலன்ஸோட பேக் டோரை லாக் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு. வண்டியில இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா பயங்கர ஃபாஸ்டா போயிருந்திருக்கு. இவங்க அன்றைய தினம் பகல் ஃபுல்லா டிராவல் பண்ணி இரவு 10 மணி அளவுல டெட் பாடியை கிருஷ்ணகிரி ஊத்தங்கரைக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த இரவு நேரத்துல இவங்க அந்த கிராமத்துக்குள்ள போய் இறந்து போன இளைஞரோட வீட்டுக்கிட்ட வண்டியை நிறுத்தும் போது அவங்க உறவுக்காரங்க ஒரு 30-40 பேர் சூழ்ந்து இருந்தாங்க. அந்த இறந்து போனவருடைய உடலை அவங்க வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு மணிவேலும் லோகேஷும் அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு மணிவேல் இரவு நேரத்துல டெட் பாடி சவாரியவே தவிர்த்திருக்காரு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.